அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி வந்து பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை கழுவிட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மசாலா வந்து நான் என்னோடய ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கடல மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாங்காய் தூள், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அது வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு, உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இதில் எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு. இப்போ இதையும் வந்து இதோட வந்து சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலான்னா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் பவுலில் போட்டுட்டேன். இது வந்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை லைட்டாக சேர்த்துருக்கோம் இல்லையா, நிறையா போடக்கூடாது, லைட்டாக சேர்க்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம சேர்த்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் சேர்த்துருக்கணும். அந்த மாதிரி லைட்டாக சேர்த்துக்குங்க. இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து அப்படியே நம்ம அப்படியே அழுத்துவோம். நல்லா அமுக்கி இந்த பவுடரை எடுத்து நல்லா மேலே போட்டு வந்து அமுக்குங்க. அந்த கத்திரிக்காயில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து ஒட்டிக்கும். நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படி தட்டிட்டு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு இல்லையா, அவ்வளோதான். இந்த மாதிரியே வந்து எல்லா கத்திரிக்காயும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துப்போம். எல்லா கத்திரிக்காயும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அப்படியே ஒன்றா போட்டுப்போம். நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு மிதமான தீயில் இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், இந்த மாதிரி சாலோ ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விடுவோம். கொஞ்சம் வெந்தோன்னே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அழுத்துனா வந்து உள்ள சாஃப்டாக ஆயிடுச்சு, கத்திரிக்காய் வெந்துருச்சு. இதை வந்து எடுத்துரும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.